நண்பா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகப்போகுது. கமலஹாசன் சார் படம் ரிலீஸ் ஆகி. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணாங்க. ஜூலை சம்திங் ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃப் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் படம் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா அந்த படத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம், என்ன ஹைப் வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செஞ்சு போடுவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன், மணிரத்னம், பெரிய பாய் இந்த 3 லெஜெண்ட்ஸ் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான வேலைப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ நம்ம ஷேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாம இருந்தாலும் சரி, என்னோட இன்ஸ்டால பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சினி பஃப் அக்கௌண்ட் வச்சிருப்பேன். அது ஒரு சினிமா பேஜ், லைக் இந்த படத்தோட ஃபிலிம் ரிவ்யூஸா இருக்கட்டும், படத்தோட சினிமா அப்டேட்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க நீங்க ஃபாலோ பண்ண இல்ல என்னோட குரூப் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் தரேன். மறக்கா கிளிக் பண்ணி பாருங்க. நான் ஏன் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்கன்னா கமலஹாசன் சார், மணிரத்னம் சார் என் பெரிய பாய், இந்த 3 பேர் லெஜெண்ட் தாண்டி இந்த படத்து மேல நான் என்ன பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்க முடியும் சொல்லுங்க. அதுவும் கமலஹாசன் சார், மணிரத்னம் சார் இவங்க 2 பேர் பண்ண சம்பவம் நாயகன் 1987 ரிலீஸ் பண்ண ஒரு நாயகன் சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலிவுட்டும் சரி இல்ல இந்தியன் சினிமாலே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அப்கமிங் டைரக்டர்ஸா இருக்கட்டும், இப்ப அப்கமிங் ஆக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல எதுவுமே இல்லாத ஒருத்தன் இப்படி கேங்ஸ்டரா மாறுறான் அப்படின்ற ஒரு ஜான்ராவே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜான்ரா எடுக்கிற டைரக்டருமே பாத்தீங்கன்னா நாயகன் மாதிரியான ஒரு படம் பண்ணணும். நாயகன் தான் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. நாயகன் மாதிரி ஒரு படம் தான் நான் இந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு சொல்லிட்டு ஜீவியமா இருக்கட்டும், நிறைய டேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க. நாயகன் பாத்தீங்கன்னா 1987 டெக்னிக்கலா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா நாயகன் சொல்லிட்டு ஒரு படத்தை கொடுத்தாரு நம்ம கமல்சன், மணிரத்னம் இந்த கொம்போ. நீங்க யாருகிட்ட கேட்டாலுமே சரி பாத்தீங்கன்னா நாயகன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ற ஆளே இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா பாத்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா நாயகன் சொல்லிட்டு ஒரு படம் பிடிச்சிருக்கும். மேபி நீங்க இப்ப ரீவாச் பண்றப்ப பாத்தீங்கன்னா நாயகன் படம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம போலாம். பட் அந்த டைம்ல நாயகன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையா சொல்ற கேங்ஸ்டர் ஸ்டோரிக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது நாயகன் தான். நீங்க கேஜிவா இருக்கட்டும், புஷ்பா இருக்கட்டும், வீட்டிக்கா இருக்கட்டும், நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு சாயல் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அந்த நாயகன். அது நீங்க அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு ஃபேக்ட மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கொடுத்ததுதான் இந்த ஒரு கோம்போன்னு சொல்லுவேன். அந்த கோம்போல இப்ப தக் லைஃப் பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்து மேல ஏன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க இந்த படம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாயகன் அந்த ஒரு கோம்போ வந்ததுக்கு ஒரு காரணமா சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு நார்மலா ஒரு பூஜை வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் அந்த அளவுக்குலாம் பெருசா போகல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று விட்டாங்க பாத்தீங்களா, அங்க இருந்து டேக் ஆஃப் ஆனிச்சுங்க அந்த படத்தோட ஹைப். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னிக்கலா நீங்க அந்த ஒரு வீடியோ எடுத்து பாக்குறப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு ரிவர்ஸ்ல பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாருங்க. அந்த ஃபில்ம் மேக்கிங்ன்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார் தான் கத்துக்கணும். ஃபில்ம் மேக்கிங்ன்ற விஷயத்த நீங்க மணிரத்னம் சார் தாண்டி நீங்க வேற யார்கிட்டயுமே கத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் நம்ம மணிரத்னம் சார். இப்ப இருக்கிற கரண்ட் படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் இன்னுள்ள படம் தளபதியா இருக்கட்டும், நாயகனா இருக்கட்டும், ரோஜாவா இருக்கட்டும், பாம்பேவா இருக்கட்டும், தில்சியவா இருக்கட்டும், திருடா திருடாவா இருக்கட்டும், ஆயுத எழுத்தா இருக்கட்டும், இந்த படம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப அவர் தான்டா கெத்து, அவர் தான்டா நம்பர் 1 இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபில்ம் மேக்கர் மணிரத்னம் சார். அண்ட் அவர் யாரு கூட கொலாபரேட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சினிமா ஜீனியஸ் ஆண்டவர். அவரை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. 70 வயசுலயும் பாத்தீங்கன்னா மனுஷன் தக் லைஃப் அவரோட படத்து ப்ரொமோஷன், ஓன் படத்தோட ப்ரொமோஷனுக்கு நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்க, நிறைய ஹீரோஸ் இப்படி பண்ண மாட்டாங்க. பட் 70 வயசுலயும் பாத்தீங்கன்னா அவரு சொந்த படம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மனுஷன் எங்கெங்கயோ போறாருங்க. மலேசியாவுக்குலாம் வந்தாரு, துபாய்க்கு போறாரு, எங்கெங்கயோ மனுஷன் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த படத்தோட அந்த டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அது ஆஃப்லைனும் சரி, ஆன்லைனும் சரி, அந்த படத்தோட டாக்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா இன்டர்வியூயா இருக்கட்டும், ஆஃப்லைன் ப்ரொமோஷன் இருக்கட்டும், ஆன்லைன் ப்ரொமோஷன் இருக்கட்டும், எல்லாமே எக்கச்சக்கமான விஷயம் பண்றாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மெட்டீரியல் தான் பாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த விதைச்சு விட்டாரு நம்ம ஆண்டவர். பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு கான்பிடென்டா இருக்கு. ஏன்னா இந்த படம் முன்னுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. அதுல என்ன சொல்லிருப்பா பாத்தீங்கன்னா நான் இந்தியன் 3 பண்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஐ மீன் இந்தியன் 2 பண்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்தியன் 3 தான். இந்தியன் 3 தான் நான் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 3 கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தக் லைஃப் மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருக்காரு அந்த மனுஷன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய ஈவெண்டா இருக்கட்டும், நிறைய இன்டர்வியூஸா இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க தக் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் நாயகனே மறந்துடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நாயகனே பாத்தீங்கன்னா அது ஒரு டாப். அது யாராலுமே ரீக்ரியேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க நாயகனே மறந்துடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றப்போ
அப்ப அந்த அந்த ஒரு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்க போகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அவர் மட்டும் இல்ல, மணிரத்னமா இருக்கட்டும், படத்துல ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்டுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு படத்து மேல வந்துட்டு அவ்வளவு வந்து கான்பிடென்டா வந்து இருக்கிறாங்க. இந்த படத்தோட ஹைப்பை வந்துட்டு எங்க வந்து ஏத்தி விட்டுருச்சு அப்படின்னா வந்துட்டு, நம்ம இந்த படத்திலேயே வந்து பெரிய பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருக்காரு பாத்தீங்களா, ஆல்பம் விட்டாருங்க. அந்த ஆல்பம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, குறை சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லையே, அந்த மாதிரி இல்லையே. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே உள்ள படத்தெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். ஸோ முன்ன படத்தோட நீங்க ப்ரீவியஸ் படத்தோட கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கான்செப்ட் வேற, இந்த படத்தோட ஒரு கான்செப்ட் வேற. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எமோஷனல் ஜேர்னி சம்பந்தப்பட்ட ஒரு படம். நீங்க வேற படத்தோட கம்பேர் நீங்க பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மியூசிஷியன்ற அந்த மியூசிக் டைரக்டர் யார் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த படத்தோட கான்செப்ட், அந்த படத்தோட ஸ்டோரியை வந்துட்டு அழகா புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் போறதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு மியூசிக் டைரக்டரோட வந்து ஒரு வேலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ தக் லைஃப் ஆல்பம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மணிரத்னம் சார் இருக்கட்டும், கமல்ஹாசன் சார் வந்துட்டு சொன்னது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு எமோஷனல் சம்பந்தப்பட்ட ஒரு படம். அதுல வந்து நாங்க ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளாட் வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி வந்து கம்போஸ் பண்ணது என்ன கேட்டா வந்துட்டு எந்த ஒரு விதத்துல வந்துட்டு சரியில்லப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணவே தோணாது. எனக்கு கேட்டா ரெட்ரோக்கு அப்புறம் திஸ் இயர் வந்துட்டு ரெட்ரோக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் தக் லைஃப் தான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு பாட்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சோல்ஃபுல்லா இருக்கு. இந்த அஞ்சுவன் போயெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பெரியவா வாய்ஸ்ல எப்பா அந்த மனுஷனுக்கு என்ன வாய்ஸுங்க, அப்படியே வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஸோ அதுவா இருக்கட்டும், இந்த விண்வெளி நாயகான்னு ஒண்ணு வந்துச்சு பாருங்க. எனக்கு வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க விண்வெளி நாயகா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு கேட்டா விண்வெளி நாயகா ஸ்ருதிஹாசன் மேம் வந்துட்டு அவங்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே எனக்கு வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் வந்து ஏறிடுச்சு. நீங்க பாருங்க அந்த பாட்டுல நீங்க கமல்ஹாசன் கேரக்டர் அந்த ஆர்க் பத்தியும் பேசணும், கமல்ஹாசன் அபிராமியோட ரிலேஷன்ஷிப் பத்தியும் பேசணும், அதுக்காக தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜப்பனீஸ் வெர்ஷன் அந்த ஒரு விஷயமா வந்து பத்தி பேசணும். அதுக்கு தாண்டி பாத்தீங்கன்னா வந்து கமல்ஹாசன் அண்ட் த்ரிஷா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசணும். இந்த ஒட்டுமொத்தமா லேயர் வச்சு இந்த ஒரு பாட்டை ட்ரிபியூட் பண்றது வந்துட்டு உண்மையா சொல்ற ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். நிறைய பேர் பண்ணிருப்பாங்க, பட் இருந்தாலுமே ஒரு 2 லேயரோட வச்சு முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இது சும்மா ஒரு படத்தை வந்து தக் லைஃப்னு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து படம் பண்ணாம சும்மா அந்த ஒரு விண்வெளி நாயகன் ஒரு கமல்ஹாசன் சாருக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு ட்ரிபியூட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு பெரியவாய் கம்போஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டை பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படி வந்து ஏத்திட்டாரு அந்த பாட்டுல. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அது பாக்குறப்ப வந்து ஒஸ்கார் கொடுறா ட்ரம்பே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு கேட்டீங்கன்னா பர்சனலா கேட்டீங்கன்னா அந்த ஆல்பம் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்ல பெஸ்ட் சாங்னு கேட்டீங்கன்னா நான் விண்வெளி நாயகன் தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு பியூர் ஹாலிவுட் மெட்டீரியல் நான் இப்போ வரைக்குமே கேட்டுட்டு இருப்பேன். வேலைக்கு போகும்போது சரி, வேலைக்கு விட்டு வரும்போது சரி, சும்மா படுக்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த விண்வெளி நாயகன் வந்து கேட்டுருப்பேன். சரி, ஒன் ஆஃப் த அந்த பெஸ்ட் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ அது வந்து நான் டிஸ்கிரைப் பண்றவே முடியல. ஸோ அது சொல்ல வார்த்தையிலன்னு சொல்ல முடியுமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் வந்துட்டு விண்வெளி நாயகா. ஸோ அந்த விண்வெளி நாயகா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னா அப்ப அது எந்த மாதிரியான வேலைப்பாடு இருக்கும். அதுவும் வந்து இத்தனை ஒரு லேயர் வச்சு ஜப்பனீஸ் வெர்ஷன், அப்புறம் கமல்ஹாசன் அபிராமி அந்த ரிலேஷன்ஷிப், அப்புறம் கமல்ஹாசன் த்ரிஷா, அப்புறம் வந்துட்டு கமல்ஹாசனோட கேரக்டர் ஆர்க் வந்து பேசணும். அது ஒட்டுமொத்தமா வந்துட்டு இந்த படத்துக்கு கான்செப்ட் அப்படி வச்சுட்டாங்க, நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அழகா வேற மாதிரி ஒரு கமல்ஹாசன் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி பெரிய பாய் பண்ணிருக்காரு பாருங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கா பாத்தீங்கன்னா பெரிய பாய்க்கு வந்துட்டு 50% நமக்கு மேலேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வந்துட்டு அந்த ஒரு வேலை வந்து இருக்குதுன்னே சொல்லுவேன். ஸோ அவரா இருக்கட்டும் மாரி இந்த தக்லை ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு என்னடா இது வேற மாதிரி பார்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் நான் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் பத்தி வந்துட்டு ப்ராப்பரா வந்து ஃபில் அப் பண்ணாலே போதும். இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. பட் இருந்தாலுமே போற எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 50 to 60% தான் இந்த படத்துக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தாலே போதும். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார் வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங் பத்தி சொல்ற அவசியமே கிடையாது. இந்தியாவில வந்துட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே மட்டும் ப்ராப்பரா அது அழகா வந்து எங்கேஜிங்கா வந்து அழகா கனெக்ட் பண்ணிட்டு அழகா பண்ணிட்டாரு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு இந்தியன் 2க்கு அப்புறம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா வந்து அமையும். ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து சில பேர் புக்கிங் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியன் 2 எஃபெக்ட்னால வந்து சில பேர் வந்து இப்ப என்ன வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சா கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து புக்கிங் வந்து பிக்கப் ஆகிரும். ஸோ இப்பயே பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ புக்கிங் வந்து நிறைய பிக்கப் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே இந்தியன் 2 எஃபெக்ட்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படத்துக்கு வந்து புக் பண்ணல. ஸோ அது வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்ம் கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த படத்துக்கு புக்கிங் வந்து சொல்லவே வேணாம், அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஆண்டவர் மணிரத்னம் பெரிய பாய். ஸோ இந்த 3 லெஜெண்ட்ஸை பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நாளையில இருந்து இந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு ரூல் பண்ண போறாங்க. ஒரு சினிமா பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம கிடைக்க போகுது. சொல்லணும் நண்பா.